வந்திருக்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆன்லைனில் பார்க்குற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நாம் சில வசனங்களை நாம் படிக்க போகிறோம். தேவன் நம்மை நேசிக்கிறவர். ஸ்தோத்திரம். தேவனுக்கு விரோதமான பகை சிலதெல்லாம் இருக்கிறது. தேவன் வெறுக்கிற காரியங்கள். நமக்கு நிறைய நண்பர்கள் இருப்பார்கள், ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பார்கள். சில பகைவர்களும் சத்துருக்களும் நம்மை பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் இருப்பாங்க. அதுபோல் ஆண்டவருக்கு எது பிடிக்குது, ஆண்டவருக்கு எது பிடிக்காதது, எது பகை அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பகைன்னா என்னது? பகைன்னா என்ன? பகைன்னா என்னது? ஒருத்தரை குறித்து ஒரு தப்பான சிந்தனைகள், அவங்க மேலே ஒரு வெறுப்பு, கசப்பு, அவங்கள பார்த்தாவே எப்படி இருக்கும்? அவங்கள பற்றி மற்றவங்ககிட்ட அவதூறாக பேசுவோம். பகை வந்து விட்டால் இப்படி மற்றவங்ககிட்ட ரொம்ப அவங்கள பற்றி பேசுவோம். ஒரு அன்புள்ள இருதயத்தோடு நடக்கவே மாட்டோம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்பு சகல பாவங்களையும் மூடும் என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. சில பேர் ஆயுசு காலம் முழுதும் பகைவராக இருப்பார்கள். சில பேர் கொஞ்ச காலம் பகைஞனாக இருப்பாங்க. நாம் எப்பொழுதும் தேவனிடத்தில் நாம் பகையுள்ளவர்களாய் வாழவே கூடாது. தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுவோமானால் மனிதரிடத்தில் நாம் அன்பு கூறுவோம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். ஒருவன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் போனால் காணாத தேவனிடத்தில் எப்படி அவன் அன்பு கூறுவான் அப்படின்றது. எப்படி சொல்லுது? நம்மளை பார்க்குற ஆளை பார்த்து சோத்திரம் சிஸ்டர், சோத்திரம் பிரதர் அப்படின்னு சொல்ல முடியாதவன் பார்க்காத தெய்வத்துக்கிட்ட எப்படி போய் அன்பு கூறுவான்? அப்படின்னு என்ன அர்த்தம்? பார்க்குற சகோதரிகிட்டையும் நம்ம என்ன செய்ய முடியல? அன்பு கூற முடியவில்லை. அவங்களுடைய தவறுகளை மன்னிக்க முடியவில்லை. அவங்ககிட்ட அன்பாக இருக்க முடியவில்லை. அல்லேலூயா. அப்படின்னா கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறுவது தான் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவதுக்கு சமம். ஸ்தோத்திரம். அப்படின்னா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் அவரால் பிறப்பித்தவரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். எல்லாரையும் கர்த்தர் தான் பிறப்பித்தார், படைத்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் இதிலெல்லாம் ஓரளவுக்கு பாஸ் மார்க் வாங்கியிருக்கிறோம். ஆனால் இன்னும் பூரணமாக நாமளும் உலகத்து பிள்ளைகளாட்டையே பகை, விரோதம், கசப்பு இதோடையே இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். பகைகள், விரோதங்கள், என்னது, கசப்பு, பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், சண்டைகள், இதெல்லாம் யாருடைய கிரியை? மாம்சத்தின் கிரியைகள். ஆவின் கனி அன்பு, அப்புறம் சந்தோஷம், சமாதானம், விசுவாசம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம், இப்படி பல ஆவின் கனிகள் இருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒருத்தர் பேசிக்காமங்கிறது தான் பகைங்கிறோம். பகை அப்படிங்கிறோம். தேவன் எதையெல்லாம் பகையாக நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் சில சத்தியங்களை கேட்போம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு எது பகை? சிலதெல்லாம் பார்த்தா தேவனுக்கு அவ்வளோ பகை. சில காரியங்கள் எதுன்னா, விக்கிரகாராதனை செய்வது தேவனை பகைப்பதுக்கு சமம். எதுக்கு சொல்லுங்க? விக்கிரக நாம் எல்லாருமே ஒரு காலத்தில், சொல்லுங்க, எல்லாரும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். நான்லாம் ரொம்ப அப்படி பூசாரி மாதிரி இருப்பேன். எங்கள் வீட்டில் அப்படியே சாமி படங்கள்லாம் வரிசை அப்படியே பற்றி குச்சி ஸ்கப்போலாம் பார்த்து முழக்கும், அப்படியெல்லாம் ஊடே தீ பிடிச்ச மாதிரி. எங்கள் அம்மா ஒடியார், என்னடா எல்லாம் இத்தனை முழங்குது அப்படின்ட்டு வருவான். அப்படி பிரகாசமாக இருக்குது எங்கள் ரூம் முழுசும். வரிசையாக தீபம் வச்சுருவோம். வச்சுக்கிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு பேசிக்கிட்டு அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பேன். அது என்ன கேட்க போகுது?
சொல்லுங்கள். அது சாமி கேட்குன்ட்டுன்னு என் பிரச்சனையெல்லாம் சொல்லி அழுதுகிட்டு இருப்பேன், என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி. அது ஒன்றுமே கேட்கவே, காதிருந்தும் கேட்காது, வாயிருந்தும் பேசாது, தொண்டையில் நம்மளை மாதிரி சத்தம் போடாது, நடக்காது. அது ஒருத்தர் தூக்கி சுமக்க வேண்டும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், அது ஒன்றுமே செய்யாது. ஆனால் நம்ம ஆண்டவர் நாம் கூப்பிடுகிற அவர் கேட்பார். இன்றைக்கி நீங்கள் வந்து போட்ட ஸ்தோத்திரம், பாட்டு, ஜபம் எல்லாத்தையும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம், அவர் கேட்கிறார். உயிருள்ள அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் நம் ஜபத்தை கேட்கிறவர். ஸ்தோத்திரம். ஆகவே யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா 5ஆம் வசனம் படிச்சிங்கன்னா 4:5 படிங்க. 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் நீ எதையும் உண்டாக்காத அப்படிங்கிறார் ஆண்டவர். எதையும் நம்ம நாட்டில் பாருங்கள், எல்லாம் ஒவ்வொரு ஆலயங்களிலும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். மனிதன் உண்டாக்கின தெய்வங்கள். மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமா? அவைகள் தேவர்கள் அல்ல. கடவுள் தான் மனிதனை படைக்க முடியுமே தவிர மனிதன் கடவுளை படைக்க முடியாது. இதை சொன்னால் சண்டைக்கு தான் வருவாங்க எல்லாரும். அவர் தான் மனிதனை படைத்தார். ஆதியிலே தேவ சாயலாக படைத்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார். நீ போய் மனுஷன் தெய்வத்தை படைக்க முடியுமா? நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சொல்லுங்க சேவிக்கவும் வேண்டாம். படிங்க. உன் தேவனாகி இருக்கிற கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து. ஆமேன் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாருங்க பாருங்க, பகைக்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். தேவனை போல உன்னை உருவாக்கி, அது இயேசுவை போலவோ மாதாவை போலவோ எந்த தூதர்களை போலவோ உருவாக்கி அதை நமஸ்கரித்தால் அது என்ன அர்த்தம்னா, அடையப்பா சாமி தானே கும்பிடுறாங்க, அப்படி கிடையாது. அது தேவனை பகைப்பதற்கு சமம். எப்படி சொல்லுங்க? என்னங்க சார், ஏசு சாமி மாதிரி நல்லா ட்ரெஸ்ஸு போட்டு சட்டை போட்டு நல்லா நகையெல்லாம் போட்டு தானே சாமி கும்பிடுறோம். நீங்களாம் கூட சும்மா கும்பிடுனாங்க பாரு, ஏசு சாமிக்கு என்ன போட்டிருக்கோம். நிறைய பேர் அப்படிலாம் பண்ணுறாங்க. தேர் தூக்கிட்டுலாம் திரிகிறாங்க. சாமிக்கு எவ்வளோ நகை அலங்காரம்லாம் போட்டிருக்கோம், சாமிக்கு எவ்வளோ நாங்கள் நல்லது செய்கிறோம். அப்படி கிடையாது. நீ அவைகளை உண்டாக்காதே. ஒரு சிலையை போல ஒரு தெய்வத்தை உருவாக்க, காற்று இல்லாத ஆவி இல்லாத சிலையை உருவாக்கி அது நீ நமஸ்கரிக்கிறது தேவனை பகைப்பதற்கு சமம். தேவனை பகைக்கிறது சொல்லுங்க. என்னை பகைக்கிறவர்கள் அப்படின்னா ஊரில் இருக்கிற எல்லாரும் யாரை பகைக்கிறாங்க சொல்லுங்க? நம்மளை மட்டும் இல்லை, உண்டாக்கின கர்த்தரையே பகைக்கிறாங்க. மக்கள் கர்த்தரை பகைக்கிறார்கள். தேவனை பகைச்சிக்கிட்டு நல்லா வாழ முடியுமா சொல்லுங்க? அவர் தான் இந்த இடத்துக்கே சொந்தக்காரர், இந்த ஊருக்கே சொந்தக்காரர், இந்த உலகத்துக்கு சொந்தக்காரர். அவரை பகைத்து கொண்டு நாம் நல்லா வாழ முடியுமா? அவர் தான் மழை அனுப்புகிறார், காற்று அனுப்புகிறார், வெயில் அனுப்புகிறார், குளிர் அனுப்புகிறார், நமக்கு வருமானத்தை அனுப்புகிறார், சுகத்தை அனுப்புகிறார், பலத்தை தருகிறார். ஸ்தோத்திரம். மழை பெய்யாமல் இருந்தால் அப்படின்னார் சுடுகாடாக இருக்கும் நாடு. ஏதோ மழை அப்போ ஏதோ கொஞ்சம் பெஞ்சு கொஞ்சம் பச்சை பசையல்னு இருக்குது. இதெல்லாம் பத்தாது. இதெல்லாம் இந்த மழையெல்லாம் பத்தவே, இதெல்லாம் ஒன்றுத்துக்கும் பத்தாது. ஸ்தோத்திரம். தேவனை இறக்கம் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படின்னா விக்கிரக ஆராதனை பகை. என்னது பகை?
சாமி தான் நாங்களாம் கும்பிட்றோம், எப்படி கும்பிட்றோம் பாருங்கள் சாமி, எப்படிலாம் ஜனங்க சோத்திரம். நேற்றுக்கு எங்கேயோ போயிருந்தேன், அங்கெல்லாம் அப்படி ஒரு விக்கிரக வணக்கங்கள் அப்படி இருக்குது. இவ்வளோ செலவு பண்ணி நெருஞ்சிப்பேட்டையில் நினைக்கிறேன், நெருஞ்சிப்பேட்டையில் தான் முந்தா நாள் எத்தனை கூட்டம், எத்தனை ஆட்டம் சாட்டம், எத்தனை கிடாய் வெட்டி. அவங்களுக்கே தெரியல இது நாம் கடவுளை பகைச்சிக்கிட்டு இருக்கிறோம், கடவுளை பகைக்கிறோம். கடவுள் யார், என்ன, அவர் எப்படி இருப்பாருங்கிற சத்தியம் அவங்களுக்கு தெரியல. சோத்திரம். அவங்க பாருங்கள் தெய்வத்தையே பகைச்சிக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. சோத்திரம். அப்படி பகைக்கிறலை குறித்து 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நியாய விசாரிப்பேன் அப்படிங்கிறார். விட்டுறமாட்டேன், போனா போயிட்டு போட்டும் பரவாயில்ல, அப்படிலாம் கிடையாது. 3-4 தலைமுறைக்கு நான் அவங்கள என்ன செய்வேன், நியாயம் விசாரி. 4 தலைக்கட்டுக்கு அந்த பகை தொடர்ந்து வரும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். ஆனால் வசனம் சொல்லுது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்குள்ளவர்களுக்கு 1000 தலைமுறைக்கு நான் இரக்கம் செய்வேன். ஹல்லேலூயா. நம்மளாம் கர்த்தர்ட்ட என்ன செய்கிறோம், அன்பு கூர்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. நம்ம பிள்ளைங்க 1000 தலைமுறைனாலும் நமக்கு உதவி செய்வார் ஆண்டவர். அனுக்கிரகம் செய்வார், உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே விக்கிரகாராதனை தேவனுக்கு விரோதமான சொல்லுங்க பகை. ரெண்டாவது என்னன்னா, ரோமர் 8:8 படிச்சிங்கன்னா 8:7 ரோமர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எடுத்துட்டிங்களா? படிங்க. 8:7. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. என்ன சிந்தை? கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு பகை என்னன்னா, மாம்ச சிந்தை. என்ன சிந்தை? நம்ம எல்லாருக்குள்ளேயும் சிந்தை இருக்கிறது, சிந்தை வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. எத்தனை பேர் சிந்திக்கிறீங்க? எல்லாருமே சிந்திக்கிறோம், பேசுகிறோம், செய்கிறோம். சிந்தனை தான் சொல்லாக மாறு, சொல் செயலாக மாறு. சிந்தனை யார் பார்க்க முடியாது. அதை யார் தான் பார்க்குறது? ஆண்டவர் ஒருத்தர் தான் பார்க்குறார். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத கர்த்தர் தான் பார்ப்பார். 2 சிந்தை இருக்கிறது. ஒன்று ஆவியின் சிந்தை, இன்னொன்று மாம்ச சிந்தை. எல்லாம் சொல்லுங்க. ஆவியின் சிந்தை, மாம்ச சிந்தை. ஸ்பிரிச்சுவல் மைண்ட், கார்னல் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளஷ் மைண்ட், ப்ளஸ் மாம்ச சிந்தை, மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை. அப்படின்னு அர்த்தம், நல்ல காரியங்களை சிந்திப்பது ஆவியின் சிந்தை, வசனங்களை சிந்திப்பது. ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 30,000 சிந்தனைகள் வருதாம். எத்தனை சொல்லுங்க? ஒரு நாளைக்கு எத்தனை வார்த்தை பேசுவீங்க? அது கணக்கே இல்லைங்கய்யா. வாயை திறந்தா அவங்க எந்திரிச்சு போனாதான் ஆச்சு, இல்லாட்டி அவ்வளோதான். நாம் கடவுள்கிட்ட தேவனிடத்தில் பேசுவதை விட மனிதர்கிட்ட பேசுகிறத ரொம்ப விரும்புகிறோம் எல்லாருமே. தேவனிடத்தில் பேசுகிறதில்ல. எத்தனை பேர் தேவன்கிட்ட பேசுகிறீங்க தினமும்? ஜெபம் என்பது தேவனிடத்தில் பேசுவது. ஆமென் சொல்லுங்க. சோதரம். ஆண்ட்ரூ முர்ரே அப்படிங்கிற ஒரு பெரிய பரிசுத்தவான், அவர் சொல்லியிருக்காரு, நம்முடைய ஜெபங்கள், நாம் தேவனோடு நேரம் செலவிடுவதை விட நம்முடைய வேலைகளில் தான் நாம் அதிக ஆர்வம் காட்டுகிறோம். தேவனிடத்தில் பேசுவதை விட மனிதரிடத்தில் பேசுவது தான் அதிகம் விரும்புகிறோம். பெரிய பரிசுத்தவான் அப்படி எழுதியிருக்கிறார். அல்லேலூயா.
ஜபம் பண்ணுறதுன்னா அப்படி உக்காந்திக்கிறோம். ஆனால் வேலை செய்கிறத மார்த்தா மாதிரி எப்படி செய்கிறோம்? தீவிரமாக செய்கிறோம். ஜபத்தை மறந்துட்டு செய்கிறோம். அல்லேலூயா. தேவன்கிட்ட பேசுகிறத விட யாராவது கிடைக்க மாட்டாங்களா? உட்காந்து என்ன செய்யலாம்? நியாயம் பேசலாம், அடுத்தவங்களை பற்றி பேசலாம். அதுக்கு தான் நம்ம வாய் ரொம்ப ஆடுது. இப்படி மாம்ச சிந்தை இருக்கிறது. ஆவிக்குரிய காரியங்கள், நல்ல காரியங்களை சிந்திப்பது என்ன சிந்தை? ஆவின் சிந்தை. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். சோதரம். அல்லேலூயா. அப்படின்னா மாம்ச சிந்தை இந்த சரீரத்துக்கு எடுத்த, பூமிக்கு எடுத்த, உலகத்துக்கு எடுத்த காரியங்களையே நாம் சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது தேவனுக்கு விரோதமான பகை. நம் சிந்தனையே பகையாயிடுது. கற்றுட்டு போய் சண்டை போட்டு தான் ஆராணிக்கு வராமல் போய் காணி கொடுக்காமல் போய் அப்புறம் தான் நம்மளை பகைச்சிக்குவார் கத்தர். அப்படிலாம் கிடையாது. நீ சிந்திக்கும் போதே என்ன ஆயிடுச்சு சொல்லுங்கள்? பகை வந்துடுது. கத்தருக்கும் நமக்கும் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அந்த மாம்ச சிந்தை தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே இல்லது. அது கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. 8ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். யாரு? ஒரு ஆள்கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசினாவே இந்த ஆள் மாம்சத்துக்குரிய ஆளா இல்லை ஆவிக்குரிய ஆளான்னு கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. சோதரம். மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியதே சாப்பாடு, உலகம், காரியங்கள் அப்படி கொஞ்ச நேரத்துலேயே தெரிஞ்சிடலாம் அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கள். ஆனால் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை பேசுவார்கள். சோத்திரம். தேவனை பற்றி பேசுவார்கள், விசுவாசத்தை பற்றி சொல்லுங்க வாய்த்திருந்தேன் பேசுவார், நம்பிக்கை பற்றி பேசுவார்கள், கர்த்தருக்கு எடுத்த காரியங்களை குறித்து பேசுவாங்க. சில பேர்லாம் வாய் திறந்தா, சில பேர் மாம்சத்துக்குரியதையே பேசுவாங்க. அதான் வசனம் சொல்லுது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். படிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டலாயிராமல் ஆவிக்கு உட்பட்டலாக இருப்பீர்கள். சோத்திரம். எத்தனை பேருக்குள்ள தேவனுடைய ஆவி வாசமாக இருக்கிறார்? சொல்லுங்க, கை தூக்குங்க. என்னக்கிட்ட தேவனுடைய ஆவி இருக்குது அப்படிங்கிறலாம் கை தூக்குங்க. தேவனுடைய ஆவி, இந்த ஆவி இருந்தார்னா நாம் எப்படி இருப்போமா? ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்போம். சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம். மாம்சத்துக்குரிய காரியங்களையே, இந்த உலகத்துக்கு எடுத்த காரியங்களையே சிந்தனை பண்ணிக்கிட்டு ஆவிக்குரியதை ஒன்றை கூட சிந்திக்காமல். ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பன்றியை 2 பேர் தூக்கி கசாப் கடை கொண்டுட்டு போனாங்களாம் கறி போடுவதற்கு. அப்போ தான் அந்த பன்றி வானத்தை பார்த்துச்சான். எதை? வானத்தை பார்த்து, அடி எவ்வளோ நட்சத்திரம், எத்தனை சூரியன், எத்தனை நட்சத்திரங்கள், எத்தனை எப்படி அழகான சூரியன் சந்திரன், இவ்வளோ அழகாக இருக்குது, வானம் இவ்வளோ இத்தனை நாள் பார்க்காம போயிட்டுமே அப்படின்னு எப்போ நினச்சாமா? கறிக்கடைக்கு போகும்போது அது இன்னும் கொஞ்ச நேரில் கசாப்பாய் தொங்க கூட போகிறாங்க. அப்படி நினைக்கும் போது மனம் திரும்பி என்னன்னு இறக்க போகிறாங்களா? அதை இருப்பா கொஞ்சம் பார்த்துட்டு வர போகிறேன். அப்படித்தான் இன்றைக்கி மக்கள் கடைசி காலங்களில் ஆவிக்குரியது சிந்திக்கலாம். வயசான காலத்தில் இப்போ இதுக்கு போய் சாமி கும்பிடுறேன், இப்போலாம் சாமி கும்பிடாத அப்படியே எனக்குலாம் சொன்னாங்க. சாமி எப்படா கும்பிடணும்? 70 வயசுக்கு மேலே கும்பிடணும், கை காலெல்லாம் தளர்ந்த பின்னாடி. அப்போ தான் சாமி என்ன செய்யணும்? எல்லாம் சாமி. எங்கள் நான் குமரவாளம் சர்ச்சு வாடகைக்கு ஓனர் இருக்கிறார், வசதியானவங்க அவங்க, பவானியில். எப்போ ஃபோன் பண்ணாலும் எங்காவது கோயில் இருப்பாங்க. அவங்க வயசாகி போச்சு 2 பேர்த்துக்கு. அயோத்திக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு போகிறாங்க, திடீர் ரிஷிகேஷில் இருப்பாங்க, திடீர்னு காஷ்மீரில் இருப்பாங்க, சிலர் உத்தரகாண்டில் இருக்கிற சார் அப்படிம்பாங்க. நான் சொன்னேன், எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டீங்க, எங்கள் கோயிலுக்கு ஒரு நாளைக்கு வாங்க, இங்கே தான் இலவசமாக பாவம் மன்னிக்கப்படுது. அதை யார் நம்ப மாட்டேங்கிறாங்க. 50,000 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணிக்கிட்டு வருஷம் முழுவதும் செலவு கோயிலாக போகிறாங்க. எங்கே போகிறாங்க சொல்லுங்கள்? அந்த அம்மா சொல்லுது,
எனக்கு நான் தினமும் மாத்திரை போட்டால் தான் ஃபாதர் தூக்கம் வரும். 10 mg மாத்திரை போட்டால் தான் எனக்கு என்ன வரும். இப்படி தான் 10 வருஷமாக தூங்கிட்டு இருக்கிறேன். அப்படி நாம் 6 தூங்குகிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நைட்லேயும் தூங்குகிறோம், பகல்லையும் தூங்குகிறோம், உக்காந்துல தூங்குகிறோம், சர்ச்சுக்கு வந்தாலும் சொல்லுங்கள் தூங்குகிறோம். கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களும் நித்திரை அளிக்கிறார். வசனம் இருக்குது. தேவன் தூங்க விடாமல் நாம் தூங்க முடியாது. திடீர்னு சில நாளில் ராத்திரியில் எந்திரிச்சுக்குவேன். 2 மணிக்கு எந்திரிப்பேன், 2:30க்கு எந்திரிப்பேன், 3 மணிக்கு எந்திரிச்சுக்குவேன். அப்புறம் அப்படியே முழிச்சுக்கிட்டே எல்லாம் தியானம். ஏதோ சில வசனங்கள்லாம் பிரசங்கள்லாம் கொடுப்பார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்கள், எத்தனை கோயிலுக்கு போயும் என்ன வரல, தூக்கம் வரல. இந்த முறை தான் சொல்லிச்சு, அடுத்த முறை போய் பேசிக்கலான்னுங்கிறாங்க. இப்போ தான் அந்த ரகசியம்லாம் எனக்கு தெரியும். தூக்கம் வர மாட்டேங்குது எனக்கு. ஒரு ஆப்ரேஷன் போய் 1 லட்ச ரூபா செலவு பண்ணி தோலில் பண்ணிட்டு வந்துருக்கு. அல்லேலூயா. சோதரம். ஆனாலும் போகிறத நிறுத்தவேல, ஆமி தேடுறத நிறுத்து. நமக்கு தான் ஏதோ ஒரு கஷ்டம் வந்து ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணார் அப்படின்னு உட்காந்துக்கிறோம். அவங்களாம் எத்தனை வந்தாலும் போயிட்டே இருக்கிறாங்க சாமி கும்பிட்டு. இன்னும் சேர்த்திக்கும் அதிகமாக கும்பிட்றாங்க. ஏதோ கும்பிடுறது கம்மியாக போச்சு, அடுக்கு நிறைய கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நிறையா அவங்க கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். ஆகவே மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்சத்துக்குரியவர்கள் சொல்லுங்கள், மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். சோத்திரம். அப்புறம் நம்ம சிந்தனை ரொம்ப முக்கியம். எது முக்கியம் சொல்லுங்கள், வாய் திறந்த. சிந்தனை முக்கியம். 2 சிந்தனை இருக்குது. ஒன்று மாம்ச சிந்தை, இன்னொன்று ஆவி. நாம் என்ன சிந்திக்கிறோங்கிறத நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனை தான் செயலாக மாறுகிறது. சோதரம் இல்லையா? ஆகவே நாம் எல்லா காவலோடும் நீ இருதயத்தை காத்துக்கள். சோதரம். சிந்தனையில் அனைத்தும் வீண் சிந்தனை தான் நிறைய வரும். என்ன சிந்தனை? 30,000 சிந்தனையில் ஒரு 5,000 சிந்தனை தான் உருப்படியான சிந்தனையும். மீதி அத்தனை என்ன சிந்தனை? வீண் சிந்தனைகள், பாவ சிந்தனைகள். ஒன்றுமே இருக்காது, அதை சிந்தனை பண்ணி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க உட்காந்துக்கிட்டோம். நடந்திருக்காது. எனக்கெல்லாம் அப்படி ஒரு வீண் சிந்தனைகளாக வரும். அதான் வசனம் சொல்லுது, வீண் சிந்தனைகளை வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன் அப்படின்னு இருக்கு. சகரியா டோனிஃபோம் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார் ஆப்பிரிக்காவில். அவர் கத்தட்ட போயிட்டார். அவர் ஒரு தடவை சொல்லியிருந்தார், 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா அவருடைய சிந்தனைகளை எழுதுவாராம், டைரி போட்டு. என்னது 10 நிமிஷத்துக்கா, அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா, 10 நிமிஷத்துக்கு ஒருக்கான்னு நினைக்கிறேன். நோட் வச்சுட்டு போகிறான் எப்போ உட்காந்து. இப்போ நான் என்ன சிந்தித்தேன் அப்படிங்கிறத என்ன செய்வார், எழுதிக்கிட்டே இருப்பார். பெரிய பரிசுத்தமானவர். 40 நாள் உபவாசம் மட்டும் எத்தனையோ முறை இருந்து உடம்பு மெலிஞ்சி பெரிய ஜபத்தை குறித்து நிறைய புக் எழுதியிருக்கிறார். அவர் புக்கெல்லாம் பயங்கரமான புக். அவர் புக்கெல்லாம் கிடைச்சா வாங்கி படிங்க. சகரியா டோனிஃபோம். சிந்தனையில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். சிந்தனை என்ன சிந்தனை வந்துடுது, இப்போ என்ன வந்துச்சு, 10 நிமிஷத்தில் என்ன வந்துட்டு போச்சு நம்ம மனசில் அப்படிங்கிறது எழுதுவாராம். அப்புறம் அப்படின்னு எப்படி இருக்கும், மைண்ட் அப்படி உஷாராக இருக்கும். நல்லதையே தான் அது ஒழுங்காக சிந்தனை. இது வந்து குப்பைத்தொட்டி மாதிரி மைண்டு. குப்பைத்தொட்டில் எல்லாமே கிடக்கும். அதுபோல் நல்லதும் கிடைக்கிது, எல்லாமே கிடைக்கிது. மனுஷனுடைய இறுதியில் ஆசனை ஆழமான ஜலம் போல் இருக்கும், புத்திமானோ அதை முண்டெடுப்பான் அப்படின்னு. சோத்திரம். சிந்தனை தான் தேவன் படைத்த ஒரு அற்புதமானது. அது யாருக்கும் தெரியாது, வெளி உலகத்துக்கு தெரியாது. சோத்திரம். என்ன மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறான்னு யாருக்கு தெரியும்? சொல்லடா அப்படிம்பாங்க. போலீஸ்காரன் சொல்லுவான், சொல்லவே மாட்டான். அடி சக்கையை புளிவாங்க. அப்புறம் பாதி வரும் உண்மை. அவ்வளோவா சீக்கிரம் உண்மையை சொல்லிட மாட்டேன். ஏன்னா உள்ளத்தில் இருக்கிறத அதை தான் கண்டுபிடிக்க இன்னும் ஒன்றும் கருவி வரல. இப்போ தான் ஏதோ ஒரு சிப் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களாம், கேள்விப்பட்டு. அதை பொறுத்திக்கிட்டு அவன் மனசில் என்ன நினைக்கிறாங்களோ வெளியே வந்துடுமா. அப்படி ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இனி வர நாட்களில் அப்படி வந்துடும்.
அப்படிலாம் நான் வந்துருச்சுன்னா யாரா தப்ப முடியுமா? இப்போ நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க யாருக்காவது எனக்கு தெரிஞ்சேன்னு நான் நீங்கள் உட்கார முடியுமாங்க? ஓடிடுவீங்கல்ல. மனசு என்ன வேணாலும் நினைக்கலாமல்ல இன்னைக்கு. ஹல்லேலூயா. சோதரம் சோதரம். ஆகவே நாம் சிந்தனையை ஆவிக்குரிய சிந்தனையாக மாற்ற வேண்டும். என்ன சிந்தனை? எப்படி மாற்றுறது? 119 சங்கீதம் 113 வசனம். படிங்க. நம்ம எடுக்கல. வீண் சிந்தனைகளை வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன். ஆமென். அப்படின்னா வீண் சிந்தனை வரும்போது நாம் எங்கே போகணும்? டக்குன்னு விட்டுட்டு பைபிள் வசனத்துக்கு இந்த வாரம் என்ன பாஸ்ட் பிரசங்கம் பண்ணார் அப்படிங்கிற சிந்தனை பண்ண ஆரம்பிக்கும். அல்லது அன்னைக்கு படித்த வசனத்தை எடுத்து என்ன செய்யணும்? இது எதை என்னைக்கா செய்கிறோமா? போன வாரம் நான் செஞ்ச பிரசங்கத்தை எத்தனை பேர் ஒரு தடவையாவது நினச்சி பார்த்தீங்களா? 3 நாள் ஆச்சு, 72 மணி நேரம் ஆகிப்போச்சு. என்ன ஜிக்கி அம்மா நினச்சிங்களா? போன ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்ன பிரசங்கத்தை இந்த 3 நாளில் யாராவது திருப்பி அசை போட்டிங்களா? இந்த வாரம் என்ன பிரசங்கம் பண்ணேன்? என்ன வசனத்தை சொன்னேன்? தாவீதா. ஏன் இப்போ வரமாட்டேங்குது? அது அடிக்கடி சிந்திக்கலை. அது என்ன செய்ய மாட்டேங்குது? வரல, வாயில் வர மாட்டேங்குது. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். ஒரு முறையாவது இந்த வார்த்தையில் சொன்னோமா அந்த வசனத்தை? நமக்கு வர்ற பிரச்சனைக்காக தான் கர்த்தர் அந்த வசனங்களை சொல்கிறார். அன்னைக்கு நாம் திருப்பி வசனத்தை பிரச்சனை மட்டும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம். ஒருத்தர் திட்டினதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம். ஒருத்தர் காயப்பட்டுனதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம். அந்த பொல்லாத இருதயம் அப்படி தான். நடுராத்தில் இருந்துச்சா கூட அதுதான் ஒரு மனசு. காலில் எந்திரிச்சுதான் நேற்றுக்கு போட சண்டை தான் மனசுக்கு வரும். வருதா இல்லையா? இப்படி தான் படைச்சிட்டார் மனுஷனை. என்ன பண்ணுறது? நேற்றுக்கு போட்ட சண்டை, முந்தா நாள் போட்ட பிரச்சனை, திடீர்னு நடுராத்திரி இருந்துச்சாலும் அது எனக்கு வரும். அப்படி சபையில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னு நடுராத்திரி இருந்துச்சாலும் அதுதான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். அல்லேலூயா. அதை விட்டு தொலைச்சிட்டு நான் இன்றைக்கி எதை சிந்திக்க போகிறேன்? சொல்லுங்க, வாய் திறந்து. கர்த்தருடைய வார்த்தையை நான் சிந்திக்க. ஆமென். அடிக்கடி உட்காந்து எதை சிந்திக்கணும்? ஆண்டுடைய வார்த்தை. உபவாச கூட்டம் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணது போய் இந்த 2 நாளைக்கு உட்காந்து கொஞ்ச நேரமாக சிந்திக்கணும். உட்காந்து சேரில் உட்காந்து ஜான் சி மேக்ஸ்வெல் சொல்கிறாரு, சிந்திக்க நேரம் எடுங்கள் அப்படி சொல்கிறார். படுத்துங்கிறதுக்கு நேரம், சாப்பிட்றதுக்கு நேரம், வேலை செய்கிறதுக்கு நேரம் மாதிரி உட்காந்து என்ன செய்யணுமா? சிந்திப்பதற்கென்று ஒரு நேரத்தை தேர்ந்தெடுங்கள். அல்லேலூயா. அதுக்கு தான் இந்துக்கள் வந்து தியானம்ங்கிறாங்க. புறஜாதிகள் என்னது? தியானம். தியானம் என்னது? கண்ணை மூடி தூங்குறது. அப்படி தானே? அப்படி இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே மனசெல்லாம் வெறுமையாக்கு அப்படிங்கிறது. அதான் தியானம். வெறுமையாக்குறது இல்லை, ஃபுல் பண்ணுறது. டு பாண்டர். தியானம் மெடிடேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பாண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாண்டர்னா ஆழ்ந்து யோசி. என்னது? சத்தமாக சொல்லுங்க. ஆழமாக சிந்தனை பண்ணு, ஆழமாக அதை பற்றி திங்க் பண்ணு. டு பாண்டர் அப்படின்னு போட்டு அது மெடிடேஷன். நம்ம பைபிள் ஈசாக்கு தியானம் பண்ண வெளியே போய் அப்படின்னு என்ன அர்த்தம்? போய் உட்காந்து கண்ணை மூடி கர்த்தரை பற்றியும் கர்த்தருடைய வசனங்களை பற்றியும் உட்காந்து சிந்தனை கொஞ்சம் நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. நாம் எதை பற்றி சிந்திக்கிறோமோ அதுவாக மாறிடுவோம். ஆமென் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
தேவனை பற்றியே சிந்திச்சா தேவனை மாறிடுவோம். பக்கத்து விட்டு பகையை நினச்சி அதை சிந்திச்சா அந்த பகையாக மாறிடு இருதயமெல்லாம். அவளை பற்றியும் அந்த அப்படி பேசுனாங்களே இப்படி பண்ண அதை பற்றி, தேவனை பற்றியும் தேவனுடைய அன்பை பற்றியும் தேவனுடைய மன்னிப்பை பற்றியும் தேவனுடைய இரக்கத்தை பற்றியும் நாம் சிந்திச்சோம்னா நமக்கு இரக்கம் வரும், தேவனை போல மாறுவோம். அதான் மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எதுவோ அப்படியே அவன் இருக்கிறான். எண்ணம் போல வாழ்க்கை, எதை சிந்திக்கிறோமோ அதுவாக மாறிடுறான் அப்படின்னுங்கிறாங்க சில ப்ராவர்ப் சொல்லுது. நீதிமொழி 24 நினைக்கிறேன். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். எப்படி இருக்கிறான் சொல்லுங்க? இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான் மனிதன். படிங்க. ம் 23:7 அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்படி நினைவு எப்படியோ அப்படி தான் மனுஷன் இருக்கிறான். ஆகவே நான் பொல்லாத எண்ணங்களை மனசுக்குள்ளே கொண்டாடாமல் நல்ல எண்ணங்களை, வசனத்தின் நினைவுகளை நம் இருதயத்தில் நினைப்போமானால் நாம் தேவனுக்கு நண்பர்களாக இருப்போம். ஆமென் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். மாம்ச சிந்தையே தேவனுக்கு விரோதமான பகை. தேவன் நம்மளை பகைக்கிறதுக்கு ஒரே ஒரு சிந்தனை வந்தால் போதும், நம்மளை கர்த்தருக்கு பகைஞராயிரும். அப்படின்னா எதை ஜாக்கிரதையாக இருக்கணும்? சிந்தனை குறித்து தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். வாய் பேசாத, வாய் மூடு அப்படிங்கிறாங்கல்ல, அதுபோல் சிந்தனைகளை மூடி வைக்கணும். நம்முடைய சிந்தனைகளை நாம் அடிக்கடி திசை திருப்ப வேண்டும். கர்த்தருக்கு நேராக திரும்பி வர வேண்டும். அது அப்படி இருக்காது, அது அப்படி தான் அது போய்கிட்டே இருக்கும். நாம் தேவனுக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்ப வேண்டும். மூணாவது பகை, இன்னொரு பகையை பார்த்துருவோம். யாக்கோபு 4:4 யாக்கோபு 4:4 படிச்சிங்கன்னா ஸ்தோத்திரம். தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? எது? உலக ஸ்நேகம். உலக ஸ்நேகம். என்ன ஸ்நேகம்? உலக. நாம் எங்கே இருக்கிறோம்? எங்கே இருக்கிறோம்? 3வது வானத்தில் இருக்கிறீங்களா? 3வது வானம்னா பரலோகம், பரதீசு. பிரசங்கம் கேட்கும்போது சில பேர் போயிடுவாங்க. எங்கே? 3வது இடம் போயிடுவாங்க. இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். எங்கே இருக்கிறோம்? உலகம். ஆனால் இந்த உலகத்தை சிநேகிக்கக்கூடாது. விசுவாசிகள் உலகத்தை என்ன செய்யக்கூடாது? சிநேகிக்கக்கூடாது. உலக சிநேகமே தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்துக்கு சிநேகிதனாக விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். பாருங்க, அப்படிதான் எனக்கு வசனம் படிங்களேன். உலகத்துக்கு உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு என்னாகிறான்? பகைஞனாகிறான். அல்லேலூயா. அப்படி நாம் தேவனுக்கு சிநேகிதனாக இருக்கணுமே தவிர உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். இன்றைக்கி எல்லாம் உபாச கூட்டத்துக்கு வந்துருக்குறீங்க, பரவாயில்ல. இப்போ யாரோ ஒருத்தி வந்து வாக்கா துணி கடைக்கு கொஞ்சம் போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டுருந்து நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுங்க. எங்கே போயிட்டீங்க? துணி கடைக்கு போயிட்டு. இப்போ நாம் தேவன் கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்காரதை விட்டுட்டு சரி அடுத்த வாரம் போய்க்கலாம். இப்போ அந்த கடைக்கு போய் அது கடைக்கு போகிறது தேவை தான். ஆனால் தேவன் ஆராதிக்கும் போது அங்கே போகிறது அது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி. அது புரியுது உங்களுக்கு எல்லாத்துக்கும்? அப்படின்னா தேவனை நேசிக்காமல் உலகத்தை நேசிக்கிறது தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம். 1 யோவான் 2:15 சொல்லுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். திட்டமாக சொல்லியிருப்பார். உலகத்தில்
உள்ளவைகள் இதில் இருக்கிற இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குதுங்க. இதில் நாம் என்ன செய்யக்கூடாது? அன்பு கூறாதிருங்க. நான் சொல்ல, வசனம் சொல்லுது. படிங்க 1 யோவான் 2:15. உலகத்திலும், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆசாபாசங்கள் காரியங்கள் எல்லாத்துலேயும் அன்பு கூறாதீங்க. இருங்க உலகத்தில், ஆனால் அதில் அன்பு கூறாதீங்க. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. போச்சு, அவ்வளோதான். அன்னையோட முடிஞ்சிருச்சு கதை. உலகத்தில் போய் அன்பு கூர்ந்துட்டாவே நமக்கு யாருடைய அன்பு இல்லை? பிதா கிட்ட அன்பு, பிதாவின் அன்பு நமக்கு கிடைக்காது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனுக்கு பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை. உலகத்தில் இருக்கிறது என்னது சொல்லுங்க? மாம்சத்தின் இச்சை. உலகத்தில் இருக்கிற எல்லா காரியமும் அப்படி தான். கண்கள், மாம்சத்துக்குரிய சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, சோத்திரம், விருந்து, அது இதுன்னு உலக காரியங்கள். அப்புறம் கண்களின் இச்சை. என்ன இச்சை? இந்த கண்ணுக்குன்னு தனியாக ஒரு இச்சை இருக்குது. சினிமா மற்ற எத்தனையோ காரியங்கள், உலக காரியங்கள். கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும். என்னது? ஜீவனத்தின் பெருமை. அல்லேலூயா, சோதரம் சோதரம். ஜீவனத்தின் பெருமை. இந்த உலகத்தில் பெருமை. நாங்கள் எப்படி வாழ்கிறோம் பார்த்தீங்களா? என்னது? அன்றைக்கி நான் ஈரோடு பக்கமாக வந்து கொண்டிருந்தேன். ஒரு திருமண மண்டபத்தை நான் பார்த்தேன். ஒரு பெரிய பணக்காரர்கள் நடத்துகிற ஒரு திருமண மண்டபம். அதில் வரவேற்புக்கு மட்டும் இங்கே இருந்து அந்த கடைசி வரைக்கும் அந்த சர்ச்சு நீளத்துக்கு வரிசையாக நின்றுருக்காங்க. வரவங்களெல்லாம் கும்பிடுறது பாருங்க. எப்படி இல்லை, இவ்வளோ ஒரு 50 பேர் நின்றுட்டுருக்காங்க. பெரிய அலங்காரங்கள், சாப்பாடு. அதை நான் யோசிச்சுப்போம். ஒரு ஏழையோட திருமணத்தை எடுத்துக்கிட்டால், ஒரு ஏழை இல்லாதவர்கள் எப்படியெல்லாம் திருமணம் பண்ணுறாங்க. ஜீவனத்தின் பெருமை. என்ன பெருமை? இதெல்லாம் பரலோகம் வரப்போகுதா? ஒன்றும் வராது. அந்த ஆடம்பர செலவுக்காகவே ஒரு 100 பேருக்கு சோறு போடலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 100 பேருக்கு சோறு இல்லாதவர்களுக்கு. அல்லேலூயா. ஈரோட்டெலாம் பார்த்தீங்கன்னா முகப்புக்கு எவ்வளோ செலவு பண்ணுவாங்க. அந்த முகப்புக்கு என்ட்ரன்ஸுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கல்யாணம் நடத்தி முடிச்சிடலாம். நம்ம சபையெல்லாம் நடத்துகிறாங்க கல்யாணம். கம்மி பட்ஜெட்டில் தான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமான பட்ஜெட்டில் இது வரைக்கும் ஒரு 60,000 70,000 ஒரு கல்யாணம் பண்ணாங்க. அவ்வளோதான், 2 வீடும் சேர்ந்து. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா சர்ச்சுக்கு வாடகை கிடையாது, அதுக்கும் வாடகை கிடையாது. சாப்பாடு செலவு, டெக்கரேஷன் செலவு, அவ்வளோதான். இப்போ 2 கல்யாணம் வந்திருக்குது. அது சுமார் 30,000 40,000 50,000 இப்படி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே கல்யாணத்தை முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸ்தோத்திரம். சிம்பிளாக பண்ணுறாங்க கல்யாணம். அல்லேலூயா. நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். கனமாக செய்கிறது அது அவங்கவுங்க பெரியும். வீண் ஆடம்பரம் இல்லாமல் செய்வது நல்ல தகுதியாகவும் நல்லா கனமாகவும் செய்யணும் திருமணத்தை. நான் தப்பு சொல்லலை. ஆனால் பெருமைக்காகவே செய்வது ஜீவனத்தின் பெருமைகள். கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதெல்லாம் பிதா கிட்டேருந்து வரல, உலகத்தில் உண்டானது. இல்லை, எங்கேருந்து உண்டானது சொல்லுங்க வாயத்திறந்து? உலகத்தில் உண்டானது. உலகத்தில் அன்பு கூர்ந்தா உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கு யாருக்கிட்ட பகை வந்தாலும் பரவாயில்ல. யார் நம்மளை பகைச்சாலும் சொல்லுங்க வாயத்திறந்து பரவாயில்ல. யார் உங்கள்கிட்ட பேசாமல் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை கைவிட்டாலும் பரவாயில்ல. நீங்கள் கர்த்தர் உங்களை பாய்க்காமல் இருந்தால் போதும். யார் பாய்க்காம இருக்கணும்? கர்த்தருக்கும் நமக்குள்ள உறவு என்னைக்கும் முறிஞ்சு போகாமல் பார்த்துக்கணும். சோதம். அல்லேலூயா. மனிதனுடைய உறவுகள்லாம் செலந்தி விலை உறவுகள். செலந்தி விலை என்னது?
ஒன்று காற்று கொஞ்சம் பட்ட டப்புக்குன்னு அத்துக்கிட்டு போயிடும். கொஞ்சம் ஒரு மூஞ்சை காட்டிக்கிட்டா எடுத்து உறவை கட் பண்ணிடுவாங்க. ஒரு சின்ன தப்பை கண்டிட்டா கட் பண்ணிடுவாங்க. பாஸ்டர் என்னை பார்த்து முறைச்சார், பாஸ்டனை திட்டினார், ஹல்லேலூயா. இப்படிலாம் சில பேர்லாம் குவைச்சிக்கிட்டு போகிறது பார்த்து. பாஸ்டனை திட்டுட்டோம், நீதிமான் என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கும் அப்படின்னு. எப்படிக்குதாம்மா சொல்லுங்கள்? உங்களை வந்து கொட்டுனா விட்டுருவீங்களா? அடுத்த நாள் வேறு சபைக்கு போயிடுவீங்க. பாஸ்டர் மணியன்கிட்டலாம் நான் அடி வாங்கியிருக்கிறேன். எங்கள் மாமனார்கிட்ட கல்யாணம் ஆகாத முன்னாடி ட்ரம்மை மாற்றி அடிச்சிருவேன். அடிப்பார், வந்து முதுகுலே போடுவார். பாட்டு தப்பாக பாடிடும். அவர் ஒரு ராகம் பாடுவார், நான் ஒரு ராகம். அவர் பயங்கர கோபக்காரர் இல்லை, அவர் பாஸ்டர் பயங்கரமான கோபம். அல்லேலூயா. நான் ஒரு நாளும் கோவப்பட்டதே சொல்லுங்கள், கோவப்பட்டதே கிடையாது. நீதிமான் என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும், அதை என் கை அல்ல தட்டுவது இல்லை. நீதிமான் கொட்டுறது என் தலைக்கு எப்படி எண்ணெய் தேய்க்கிறது போல் இருக்கும். ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை இன்றைக்கி உலகத்தில், ஒன்று பேசுகிறதுக்கு இல்லை. ஏதாவது பிரசங்கத்தில் பேசி என்ன தான் இந்த பாஸ்டர் பேசினார் அப்படின்னு ஒரு பெரிய அவங்க ஒரு பிரசங்க டயலாக் எடுத்து, ஹல்லேலூயா. ஏதாவது சில குற்றங்களை குறைகளை கொஞ்சம் நாகரிகமாக சுட்டி காட்டுவது, அதுவும் சுட்டி காட்டணும். அது மற்றவங்களும் செய்யாமல் இருப்பாங்க. அது ஒரு பிரசங்க லக்கத்தில் ஒரு பகுதி. அது சாடையை சில பேர் பேசுவாங்க, அப்படியெல்லாம் பேசக்கூடாது, எனக்கு அப்படி பேசவும் வராது, நான் இது வரைக்கும் அப்படி பேசுனதும் கிடையாது. யார்கிட்டயே தப்பு பண்ணால் நேராக கூப்பிட்டு சொல்லிடுவேன். அவங்கள மட்டும் எல்லாருக்கும் முன்னாடியோ அவங்களுக்கு தெரியும், பாஸ்ட்டு இன்றைக்கி அவங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இவங்க தனக்கு சொல்கிறதுன்னு மறந்துடுவாங்க, அவங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை. ஹல்லேலூயா. என்ன சொன்னேன்? என்ன வசனம் சொன்னேன்? சீக்கிரம் முடிங்க பாஸ்டர், எங்களுக்கு தூக்கம் வருது. எனக்கு அப்படி தான் தூக்கமாக தான் இருக்குது. நைட்லாம் சரியாக தூங்கலை. சாத்தான் புதன்கிழமையும் தூங்க விட மாட்டான், என்னை செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் தூங்க விட மாட்டான். அப்படி கண்ணை கருகிறதுக்கிட்டு தான் கிடப்பிடான் 2 நாளும் பிரசங்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சோத்திரம். நான் என்ன சொன்னேன்? எல்லாம் யாருக்கிட்ட பகை வந்தாலும் ஒன்றும் பயமே வேண்டாம். கர்த்தர்கிட்ட நமக்கு பகை வராமல் வாழ்ந்துக்கிட்டோம்னா போதும். உலகமே பகைச்சாலும் நாம் பயப்பட தேவையே இல்லை. என்கிட்ட அன்பு கூற ஒருத்தர் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள், சோத்திரம். எங்கள் அப்பா வீட்டு தரப்பில் யாரும் என்கிட்ட அதிகம் உறவு கிடையாது. எங்கள் மாமனார் வீட்டு தரப்புலையும் எனக்கு யாரும் உறவு இருக்குது, உறவு. ஆனாலும் உறவு இல்லை. பாஸ்டர் மடிக்கு போனதோட போயிடுச்சு அது அரைக்குறை உறவும். கர்த்தருக்கு கணக்கு போட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அதை நினச்சி ஒரு கவலையும் இல்லை. ஏன்னா என்கிட்ட அன்பு கூறதுக்கு ஆண்டு இருக்கிறார். சோத்திரம். எத்தனையோ ஆண்டுடைய பிள்ளைங்க இருக்காங்க. ஆமேன்னு சொல்லுங்கள், சோத்திரம். நாம் அதெல்லாம் நினச்சி கவலைப்படவே வேண்டாம். கர்த்தருக்கு சோத்திரம். உன் வீட்டாரே உனக்கு என்ன சத்துருன்னு சொல்லியிருக்கார். தாவீதுக்கு எல்லாம் குடும்பமே சத்துருவாக தான் இருந்தாங்க. சோத்திரம். அவனுடைய மாமனார் ஒரு சத்துருவாக இருந்தான். குடும்பமே அவன் முன்னுக்கு வரக்கூடாதுன்னு குறியாக இருந்ததில் முதலிடம் யார் தெரியுமா? அவன் குடும்பத்தார் மட்டும்தான். ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்தணுங்கிறதுல முன்னணியாக இருந்தார். சோத்திரம். ஹல்லேலூயா. நாம் நல்லா இருக்கணும், நம்ம உயரத்துக்கு வரணும், நம்ம நல்லா ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறத நம்ம பெற்றவங்களை விட ஆண்டவர் தான் அதிக அக்கறை இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க இதை? ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் அனுபவித்து பார்த்துட்டாது. தாவீது மேன்மையாக வரணும்னு அப்பா அம்மா கூட நினைக்கல, ஆண்டவர் நினைச்சார். அவனை இஸ்ரவேல் சமஸ்துக்கு ராஜாவாக்கினார். கர்த்தர் நமக்கும் அப்படி செய்வார். ஆமேன்னு சொல்லுங்கள், சோத்திரம். யாரோட பகை? அவங்க பகை, இவங்க பகை, எந்த பகையும் நம்மளை ஒன்றும் செய்யாது. நம்மக்கிட்ட ஒரு அன்பு கூற ஒருத்தர் இருக்கிறார். நம்மில் அன்பு கூறுகிற ஒரு ஆளே நாம் எல்லாவற்றையும் முற்றிலும்
ஜெயங்கொள்ளவர்களாக இருக்கிறோமே. ஆமென் சொல்லுங்க. சோத்ரம். ஹல்லேலூயா. சோத்ரம். எல்லா அன்பு ஒரு நாள் மாறி போய்விடும். கர்த்தருடைய அன்பு ஒரு நாளும் மாறாது, அது மறையாது. சோத்ரம். என்றென்றும் மாறாது இயேசுவின் அன்பு. ஆமாம், அவர்கிட்ட நமக்கு பகை வராமல், இந்த 3 காரியம் வராமல் என்ன செய்யணும்? விக்கிரகத்தை விட்டுட்டோம், உலக சிநேகிதம் ஓரளவுக்கு, மாம்ச சிந்தை கவனமாக இருக்க வேண்டும். என்ன சிந்தை? சத்தமாக சொல்லுங்கள். மாம்ச, அது எப்போ வேணாலும் வந்துடும். அதான் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டுள்ளாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. உபவாசம், ஜபம். பாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவும் உபவாசம் போடுவார். காலை உணவுலாம் சாப்பிடவே மாட்டார். சோத்திரம். அவர் ஒரு அரணாக்கு இவர் கட்டியிருப்பார், அது டைட் ஆகிடுச்சுன்னா உபவாசம் போட்டுருவார். அப்படி ஒரு அளவு வச்சுருப்பார். சாப்பாட்டு அவ்வளோ கொடுக்கவும் மாட்டார், உபவாசமாக போடுவார். அப்புறம் சாப்பிட்டுவார், வயிற்றால போயிடும். இந்த மாம்சத்தை அப்படியே கட்டுக்குள்ளேயே வைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த மாம்சம் ஜெபம் பண்ணலாம், பைபிள் படிக்கலாம்லாம் சொல்லாது. நல்லா திங்கலாம், அப்புறம் என்ன செய்யலாம்? யார்கிட்டயா சண்டை போடலாம். இதுதான் சொல்லும். எது? இந்த உடம்பு மாம்சம், இதனோட ஜென்ம சுபாவம், ஜென்ம சரீரம் அப்படி தான் பழக்கப்பட்டிருக்கிறது. ஜென்ம சரீரம் எப்படி பழக்கப்பட்டிருக்குது? நல்லா சாப்பிட்றது, தூங்கணும், நல்லா தூங்கணும், மணிக்கணக்காக தூங்கணும், பகல்லையும் தூங்கணும், ஊர் சுற்றணும், யார் கிடைச்சா சண்டை போடணும், வம்ப வாங்கணும். இதுதான் இந்த மாம்சத்தினுடைய வேலை. ஆவி மனுஷன் என்ன செய்வான்? நல்லா ஜெபம் பண்ணலாம், நல்லா பைபிள் படிக்கலாம், உபவாசம் பண்ணலாம். இப்படி சொல்லும் ஆவி. இன்றைக்கி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், அன்றைக்கி பாருங்கள் 5 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியாது. இன்றைக்கி 10 அதிகாரம் படிக்கலான்னு நினைப்பீங்க, அன்றைக்கி படித்து பாருங்கள் படிக்கவே முடியாத மாதிரி பண்ணும். இந்த ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்துக்கிட்டே, ஒரு போர் நமக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. சோதர சோதரம். மாம்சம் ஜெயிக்கவே நம்ம விடக்கூடாது. எது ஜெயிக்கணும்? ஆவி ஜெயிக்க வேண்டும். ஆவி மனிதன் ஜெயிக்க வேண்டும். சோதரம். கர்த்தருக்கு ஆவி மனிதன் ஜெயிக்க வேண்டும். சோதரம். ஆமாம் சோதரம். மாம்சத்துக்கும் சாப்பாடு போடணும். அது ஒரு கதை சொல்லுவாங்க, கருப்பு நாய் வெள்ளை நாய் இருக்குதான் நமக்குள்ள. கருப்பு நாய் கம்மியாக சோறு போட்டு வெள்ளை நாய்க்கு நிறையா போடணுமா. அப்படின்னு என்ன அர்த்தம்? கருப்பு நாயின்னு என்னது? மாம்சம். அதுக்கு என்ன செய்யணும்? எந்த நாய்க்கு சோறு போடுறோம் அந்த நாய் நல்லா புஷ்டியாக இருக்கும். புரியுதா? 2 நாய் உள்ளே இருக்குது. கெட்ட நாய் ஒன்று மனுஷனுக்கு இருக்குது, நல்ல நாயும் இருக்குது. நம்ம வெள்ளை நாய்க்கு சோறு நிறைய போட்டால் வெள்ளை நாய் புஷ்புஷனுக்கு நல்லா பைபிள் படித்து நல்லா ஜெபம் பண்ணி நல்லா ஊழியம் செஞ்சு ஆண்டவர் ஆராதித்து நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தால் நாம் வெள்ளை நாய்க்கு நல்லா சோறு போடுற மாதிரி அது நல்லா உள்ளான மனுஷன் நல்லாயிருக்கும். நல்லா ஒன்றுமே பண்ணாமல் கருப்பு நாய்க்கு நல்ல சிக்கனும் மட்டனும் முட்டையும் தினமும் போட்டுக்கிட்டு இருந்தால் அது தின்னு கொளுத்து என்ன செய்யும்? இந்த வெள்ளை நாய் கடித்து தாக்கிடும், அடித்து நொறுக்கிடுது. இதுக்குள்ள உள்ளே அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. டேக்ஸு சொல்லியிருக்காரு, சார்லஸ் டேக்ஸு, பைபிள் எழுதினவர். ஒரு குத்து சண்டை நடக்கிறது உள்ள நமக்குள்ள. என்னதாம்மா குத்து சண்டை நடக்குது? பாக்ஸிங். பாக்ஸிங் என்னது பார்த்துறீங்களா? அப்படியே ட்ராயர் போட்டுக்கிட்டு அப்படி இப்படி தின்னுட்டு அப்படி இருப்பாங்க. யார் அடித்து கீழே தள்ளுறான்னு தள்ளி மேலே உட்காந்துக்கிட்டு அவன் தான் என்னது ஜெய். அல்லேலூயா. அடிக்கிறவன் எப்படி அடிப்பான்? பாவம், என்னம்மா பாவம், எப்படா அடிக்கிறது அவனை? அப்படி அடிப்பான். தயவுதாச்சுன்னு பார்க்காம அவனை எப்படியாவது அடித்து கீழே வீழ்த்தி மேலே உக்காந்தாதான் இவனுக்கு ப்ரைஸ் அன்னைக்கு. அப்படித்தான் மாம்சமும் ஆவியும் உள்ள போட்டி போடுதான் நம்ம உடம்புக்குள்ள. மாம்சமும் ஆவியும் அப்படி தான் சண்டை போடுதான். ஆவியை விழுக்காட்டணுங்கிறது மாம்சத்தினுடைய வேலை. அதான் மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக ஆசைப்படுகிறது. ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. ஜெபமெல்லாம்னா தூக்கம் வருது, தூங்குனா தூக்கம் வர மாட்டேங்குது. அல்ல சொல்லுங்களே. சோத்திரம். பிரசங்கத்தில் தட்டி தட்டி எழுப்பி எழுப்பி பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது. எத்தனை பரிசுத்தாக இருந்தால் அப்படி ஒரு கடினமானதாக இருக்குது. அங்கே சாப்பாடு கடைக்கு போய் பாருங்க, அங்கே அப்படி கலகலன்னு சாப்பிடுவோம். மாம்சம் அப்படி அங்கே முழிச்சுக்குது. என்னைக்கா தூங்கிக்கிட்டே சோர்த்துன்னு இருக்கிறோமா?
குழந்தையில சாப்பிட்ருப்போம். எப்படி கவனமான பொறுக்கி போட்டு உப்பு இருக்கா காரம் இருக்கா எல்லாம் சொல்லிட்டு போகிறோம். ஆனால் என்னைக்காவது தூங்காம வசனம் கேட்டுருக்குறோமா? நானும் எனக்கு பிரசங்கம் கேட்டால் என்ன வரும்? நானும் ஒரு நாள் பயங்கரமாக தூங்கி போயிட்டேன். அப்போ தான் நினச்சி, ஓ இத்தனை விசுவாசிகள் இவ்வளோ தூங்குறாங்களா? எனக்கு பயங்கரமாக நானும் உடம்பு ஆட்டி ஆட்டி அப்படி பிரசங்கம் கேட்டுக்கிட்டேன். எங்களுக்கு பிரசங்கம் பண்ணி தான் பழக்கம், அதிகமாக கேட்டுலாம் பழக்கம் இல்லை. ஆனால் கேட்டால் வர்ற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியுது. கர்த்தருக்கு தூங்காதேங்கிற நமக்கு எப்படி தூக்கம் வருது? எனது மாம்சம் அப்படி ஒரு பிரசங்கம் வசனம் கேட்க விடவே விடாது. வசனத்தை கேட்டினா பொழைச்சிக்குமே, ஆவி பொழைச்சிக்குமே. ஆவி ஒழிச்சுக்கிட்டுறதான் மாம்சத்தினுடைய வேலையே. இன்னைக்கு வசனம் கேட்க விடக்கூடாது. அப்படி தான் அதான் உபாசமாக வந்து உட்காரோம். நம்ம எல்லாரும் உபாசம் போயிடுச்சு இந்த கொரோனா காலத்துக்கு பின்னாடி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆகவே மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. சொல்லுங்க. அப்புறம் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. இந்த 3 பகையும் வராமல் நாம் பார்த்துக்குவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறார். கர்த்தர் உங்களிடத்தில் அன்பு கூறுகிறார். இயேசு சிலுவையில் பகையை கொன்றாராமா. என்னது? நமக்கும் தேவனுக்கும் இருந்த பகையை சிலுவையில் ஆணி அடித்து கொன்று நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் தேவனுக்கு என்னவா இருந்தோம்? சத்துருக்களாக இருந்தோம், பகைவர்களாக இருந்தோம், விரோதிகளாக இருந்தோம். ஆனால் இயேசுவின் மரணத்தினால் அந்த பகை என்ன இருக்குது? முறிக்கப்பட்டிருக்குது. கொன்றுன்னு கொலோசியர்ல பகையை சிலுவையினால கொன்றுட்டார் பகையை. அப்படின்னு சொல்ல. ஹல்லேலூயா. நமக்கும் கர்த்தருக்கு ஒரு நாள் பகை வரவே வராது. சொல்லுங்க எல்லாரும், வராது. ஏன்னா நம்மை அவர் அனாதி சிநேகத்தால் சிநேகித்திருக்கிறார். என்ன சிநேகம்? இன்னைக்கு நேற்று இல்லை, ஆதி இல்லை, அனாதி காலம் முதலிருந்து நம்ம மேலே ஆண்டவரோட அன்பு இருக்குது நம்ம மேலே. அதாங்க இந்த ஊமாவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க. உங்களை என்னை மட்டும் கண்டா சபையில் வச்சிட்டாரு. அல்லேலூயா. ஆதி காலங்கள், ஆதி காலத்துக்கு முன்னாடி காலம்தான் அனாதி காலம். அந்த அனாதி சிநேகத்தால் உன்னை நான் என்ன செய்தேன்? சிநேகித்தேன். காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நியமித்துக் கொள்வேன். நித்திய கல்யாணம் ஒன்று நடக்க போகுது. நித்திய கல்யாணிம்பாங்க, தெரியுமா? அப்படி ஒரு செடிக்கு தெரியுமா உங்களுக்கு? பச்சை கலந்த ரோஸ் கலராக பூ பூக்கும், வெள்ளை கலராக, நித்திய கல்யாணி. அல்லேலூயா. அது எப்பவும் பூத்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு பட்டமே கிடையாது. அதுக்கு தான் அது நித்திய கல்யாணி. அதுபோல் நித்திய கல்யாணம் நமக்கு ஒன்று நடக்க போகுது இயேசுவோடு. ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். யுகா யுகமாய் தேவனோடு முடிவில்லாத காலம் இருக்கிற ஒரு காரியம் வரப்போகுது. நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். ஓசியாவுக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய அன்பு நம்ம மேலே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய இரக்கம் நம்ம மேலே இருக்கிறது. கர்த்தருடைய சிநேகம் நம்ம மேலே இருக்கிறது. எதுவும் நம்மளை பகையாக முடிக்கவே முடியாது. நாம் கர்த்தரில் அன்பு கூறுவோம். கர்த்தர் நம்ம இடத்தில் அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நாம் அன்பு கூறாவிட்டால் அவர் அன்பு கூறுகிறார். நாம் பாவத்தில் தவறி போனால் அவர் அன்பு கூறுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். அன்பு கூறுவி இன்னும் அதிகமாய் ஆராதிப்பி இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவி இன்னும் அதிகமாய் ஆராதிப்பி இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவி. ஆராதனை 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 ஆராதனை. ஓ எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில்
கரங்களை தட்டி ஆண்டவரை சோதரிப்போம். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே உமக்கு நன்றி, உம்முடைய அன்புக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு விரோதமான பகையில் நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடி எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே பகை சிலுவையில கொன்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். வரபலபரபலபரபலபரபா ஓரிக்க வரவர செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய அன்பு சம்பூர்ணமாய் அனாதி சிநேகத்தால் ஒவ்வொருவரையும் மூடி நிறைத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே உலக சிநேகம், மாம்ச சிந்தைகள், விக்கிரக ஆராதன பழக்கங்கள் எங்களுக்குள்ள வந்துவிடாதபடி தேவனுடைய அன்பினால் எங்களை மூடும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஓரபாலா ஷக்கரபாலா ரிகந்தரபாலா ஷக்கரபாலா ரபா ரிகபரபாலா ரபலபா ஷக்கரபாலா ரபா ரிகந்தோரபாலா ரபுனபா ஷக்கர படரபா ரிகபர துனபரா ஷத்தர படரபா. அல்லேலூயா. இன்று சபைக்குள்ள காணப்படுகிற உலக சிநேகங்கள், மாம்சத்தின் கிரிகள் எல்லாம் அகற்றி போடுமே. ஆவியாருடைய வல்லமை இறங்கி வருடுமே. ஆவியாருடைய அபிஷேகம் இறங்கி வரணுமே. கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பணுமே. ஆண்டவரே ஓரா பாபா 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 ஷபா பாபா 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 ரிகா பாபா 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 ரபா பாபா 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 லிகரா பாலா சக்கரா ரிகந்தரா பாலா சக்கரா லிகந்தரா பாலா சக்கரா பாலா ரிபானபா சத்துரா ரிபம்பரா பௌரி ஹந்தர படரபா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. வாழி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், முதியோர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அன்புல நாங்கள் வேரூண்டி நிற்கும்படி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிக்கிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.